அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள். நாம் கேட்க இருப்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பாவையின் 4வது பாடல். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை விழுபொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்த நீ குறையில் துயிலேலோர் எம்பாவாய். பாடலினுடைய பொருள்: ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்றனர் தோழியர். உடனே உறங்கிக் கொண்டிருந்த பெண், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாள். அவளை எழுப்ப வந்த தோழியர்கள், அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ணுவோம், அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் அமைந்த சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது. இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை எண்ணி தெரிந்து கொள். நீ எதிர்பார்க்கும் அளவிற்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் நீ மீண்டும் போய் தூங்கு என்று அவளை கேலி செய்தனர். அதாவது, இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவனைப் போல் உண்டியலில் காசு போட்டால் இறைவனை அடைந்து விடலாமா, அல்லது இவனைப் போல் தியானம் செய்தால் இறைவனை அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டு இருப்பதால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தங்கள் தனி தன்மைக்கு ஏற்ப இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளியுள்ளார். நன்றி.